ஹலோ? சொல்லுங்க சார். இருங்க சார் தரேன். ரவி. என்ன என்ன முடிஞ்சதா? ஏன் ரவி இப்படி கத்துற? இந்த லைன்ல இருக்காங்க, பேசு. சொல்லுடா, என்ன முடிச்சிட்டியா? அண்ணா எல்லாமே சொதப்பிடுச்சுண்ணே. என்னடா சொல்ற? யாரோ ஒருத்தன் பிரகாஷ்னு வந்து காரியத்தையே கெடுத்துட்டானே. டேய், முடிச்சிட்டு வந்து எழவு செய்தி சொல்வீங்கன்னு பார்த்தா எவனோ பிரகாசம் சொதப்பிடுச்சுன்னு சொல்றீங்க. குட்ரா அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி மண்டபத்துக்குள்ள போனோண்ணே. தப்பிச்சு வர்றதுக்குள்ள பெரும் பாடாய் போயிடுச்சுனே. அடி பின்னி எடுத்துட்டானே. எப்படியோ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோனே. இப்ப நம்ம காலி கூட தானே இருக்கோம். என்னடா நீங்க ஒரு காரியத்தை கொடுத்தா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? ஒருத்தனை போடுறதுக்கு கிளாஸ் எடுக்கணுமா உங்களுக்கு? அண்ணே, விவரம் புரியாம பேசாதனே. அவனுக்கு மேட்ரு எப்படி லீக் ஆயிடுச்சு போல இருக்குனே. கண்கொத்தி பாம்பா இருந்திருக்கானே. ஆமாண்டா, அவன் கண்கொத்தி பாம்பா இருந்திருக்கான். நீங்க ஏலி மாதிரி மாட்டிக்கிட்டீங்க. போய் கதையை முடிங்கன்னா சொதப்பிட்டு வந்து கதை சொல்றீங்க. அண்ணே, டேய், இந்த ஆபீஸருக்கு அதை செஞ்சு கொடுத்தா எதிர்காலத்துல நிறைய மேட்டர் முடிக்கலான்னு பார்த்தேன். கெடுத்துருவீங்க போல இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசப்ஷன்ல தானே முடியாம போச்சு. காலையில கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அங்க போய். பிரகாஷ் வேற எங்களை அடையாளம் பார்த்துட்டானே. போனா கண்டிப்பா மாட்டி போனாங்க. வெளியே வந்து உங்களை வச்சுக்கிறேன்டா. ஏண்டா, உங்களுக்கு ஒண்ணுக்கு போறது கூட சொல்லி கொடுங்க போல இருக்கு. முட்டா பசங்களா. போன காளி கிட்ட கொடு. காளி பேச. சொல்லுங்கண்ணே. காளி, பசங்க மேட்ரை சொதப்பிட்டானுங்க. பசங்களை பார்த்தாலே தெரியுதுண்ணே. நீங்க விஷயத்த சொல்லுங்கண்ணே. விஷயம் தான். பசங்க ஆள் யாரு, மேட்டர் என்னன்னு சொல்லுவாங்க. நீ முடிச்சிடு. கூட ராஜாவை துணைக்கு வச்சுக்க. கிரவுடான ஏரியான்னு சொல்றாங்க. அதானே கொஞ்சம் யோசனையா இருக்குது. என்னடா இப்படி சொல்றீங்க? ஆளை போடுன்னு சொன்னா கிரவுடா இருக்கு அது இதுன்னு சொல்றீங்க. ஏண்டா, அதுக்காக அவன் ஆள் இல்லாத இடத்துக்கு வந்து இந்த குத்துங்கன்னு வயித்தை திறந்து போட்டு காட்டுவானா? டேய், கிரவுட்ல தாண்டா முடிக்கணும். அவன் தாண்டா மேட்டர் பண்றவன். அண்ணா, இத பாரு, நான் சொல்றத கேளு. இதான் பிளான். நான் ஓகேவா? பெரிய ஆள் நீ. உன்ன மாதிரி ஸ்கெட்ச் போட யாரால முடியும்? சப்ப மேட்ரு முடிச்சிட்டு கூப்பிடுறேண்ணே. பாத்துக்கோ, அங்க முடிஞ்சா இந்த ஆபீசர் நம்ம பக்கம் வந்துருவாரு. நமக்கு நிறைய யூஸ் ஆகும். கவலையே படாதண்ணே. செத்துட்டாங்கிற தகவல் தான் வரும். நாளைக்கு காலையில நானே போய் தீர்த்து கட்டுறேண்ணே. சரி, முடிச்சிரு. நான் போனை வச்சிடறேன். யோ, இங்க வாயா. நான் சொல்றத போய் ராம் சார் கிட்ட சொல்லு. முடிக்கணும், முடிச்சு வைக்கணும். என்னாச்சு பிரகாஷ்? இருங்க, என்ன ஆச்சு? என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. அவனுங்க தப்பிச்சானுங்க சத்யா. என்ன சொல்றீங்க? அவனுங்களை நீங்க பிடிச்சிங்களா? ஆமா சத்யா, நான் அவனுங்களை துரத்திட்டு ஓடினேன். அவனுங்களை பிடிச்சிருந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். போய் தொலைறானுங்க, விடுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு இனிமே பயந்துகிட்ட வர மாட்டானுங்க. இல்ல சத்யா, அவனுங்களை பார்த்தா அப்படி தெரியல. என்ன பிரகாஷ் சொல்றீங்க? ஆமா சத்யா, அவனுக்கு இதோட போற மாதிரி தெரியல. காசுக்கு பண்றவங்க கூட இதுல சிக்கல் வரும்னு நினைச்சு விலைக்கு இருக்கலாம். ஆனா இது அந்த ஆபீசர் ராம் சொல்லி நடக்குது. கொலைகாரங்களும் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும்? மறுபடியும் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். என்னங்க? ஆமா, மாட்னா ஆபீசர் காப்பாத்துவாருங்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கும். அதனால நிச்சயம் மறுபடியும் ட்ரை பண்ணுவானுங்க.
இப்போ என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடினவனுங்க மறுபடியும் பிளான் பண்ணுவானுங்க. அவனுங்க முகம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ வேற யாரையாவது வச்சு ட்ரை பண்ணலாம். காலையில் யாராவது அங்கே வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு வழியா நடக்கிற அந்த இன்சிடென்ட்லேருந்து வசந்த காப்பாத்திட்டேன். என்னங்க நடந்தது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு திலகாக கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? நான் அப்பதான் கூப்பிடுறாரு. ஹலோ பிரகாஷ், எங்களை மன்னிச்சிருப்பா. அப்பா. திலகா இப்பதான்ப்பா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போறா. அப்பா என்ன சொல்றீங்க? பதட்டப்படாத, இங்க யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாது. திலகாவே மனசு கேட்காம தாண்டா வந்து சொல்லிட்டு போறா. உன்னை நானே வெளியே போன்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா நீ இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து மாப்பிள உயிரை காப்பாத்தி இருக்க. உன்னை யாருமே இங்க புரிஞ்சுக்கலையடா. அப்பா என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு விடுங்க. அங்க இருந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல பிரகாஷ், தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு அண்ணனா நீ இங்க வர முடியாம போயிடுச்சு. நீ மாப்பிள உயிரை வேற காப்பாத்திருக்க, அதுவும் இங்க யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. ஒன்னு நினைச்சா. அப்பா இப்போதைக்கு இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு வருவேன். பிரகாஷ். ஆமாப்பா. அப்பா ராகினி கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நான் வச்சிடுறேன். திலகாணி மனசு கேட்காம சொல்லிருப்பாங்க போல இருக்க. அப்பா பாவம் மன்னிப்பு அது இதுன்னு பேசுறாரு. இது ஆபீசர் சொல்லி நடக்குது. அதை முடிக்காம அவனுங்க ஓய மாட்டானுங்க. இப்படி இருக்கிறப்ப எனக்கு தூக்கம் வராது. நீ டயர்டா இருக்க, நீ போய் தூங்க. காலையில நான் போகணும். இல்லைங்க, நீங்க இப்படி தவிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? காலையில ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. இல்ல சத்யா, அவங்களுக்கு தான் இப்ப இன்னும் பயம் அதிகமா இருக்கும். ஏற்கனவே அட்டெம்ப்ட் பண்ணி மாட்டிக்கிட்டோம். இனி மாட்டக்கூடாதுன்னு எச்சரிக்கை உணர்வோட தான் வருவாங்க. அந்த எச்சரிக்கை உணர்வுல தான் அவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவனுங்களை பிடிக்காம நான் விட மாட்டேன். ராஸ்கல்ஸ். கண்ணை கசக்காதீங்க, வாங்க ஐ டிராப்ஸ் போட்டு விடுறேன். அக்கா, என்ன தமயந்தி, பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணியாச்சா? அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுக்கா. எல்லாம் ரெடியா இருக்கு, நாம கிளம்ப வேண்டியதுதான். நேத்து அடிச்ச சரக்கு வாடை இன்னும் போக மாட்டேங்குதே. என்ன பண்றது? இனி வராது சரக்கு வாடையே. அடச்சி ஒண்ணுமே இல்ல. இது ஓகே. நல்ல வாடை வருதே. ஓகே ஓகே ஓகே. இப்ப பாரு நம்ம ஐடியாவை. என்ன வாடை தூக்குதே. கணேசா, நல்ல நறுமணம்டா. ஆஹா, என்ன ஸ்மெல்லு. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெடி ஆயிட்டு இருக்கேன். வாங்க வாங்க போலாம். விஜயா, விஜயா. அக்கா. என்னடா என்னமோ பம்மர? ஒண்ணு இல்லக்கா. என்ன ஒண்ணு இல்ல, என்னமோ ஊதுவத்தி வாசனை அடிக்குது. இல்லக்கா, நேத்து குடிச்சிட்டு வந்தாருல, அந்த நாத்தம் போறதுக்காக தான் ஊதுபத்திய நினைச்சு பூசிட்டு வந்திருக்காருக்கா. உன்னால ஏதாச்சும் இங்க பேச்சு வரட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. இந்தா இதெல்லாம் கொண்டு போய் கார்ல வை. சரிங்கக்கா. முடிச்சிடலாம். நான் கூப்பிடுறேன். அக்கா, பூஜை சாமான்லாம் சரோஜா காருக்குள்ள எடுத்து வைக்க சொல்லிட்டா. நம்மளை விட அவதாங்க ரொம்ப துள்ளி குதிச்சு வேலை செய்யறா. செய்யட்டும். அக்கா, கணபதி ஹோமத்தை சுமங்கலி வாழ்வரசி இவங்க தான் முன்னாடி நின்னு நடத்துவாங்க. இத உங்க சம்பந்தியமா நடத்த போறாங்களா? இப்ப என்னடி சொல்ல வர? இல்லக்கா, இது அபசகுணம் இல்லையா? ஏற்கனவே சுஜாதா போனதுனாலதான் அந்த பில்டிங் பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சது.
இப்ப அந்த பில்டிங்க்கு தான் கணபதி ஹோமம் நடக்குது. இவங்க தொடங்கி வச்சா அது நல்லா இருக்காதுக்கா, தப்பாயிடும். கார்த்திக் தம்பியும் சொன்னா புரிஞ்சுக்காது. ஏய், நீ திருந்த மாட்டியாடி? அம்மாவை மாப்பிள்ள தெய்வமா நினைச்சிட்டு இருக்காரு. நீ என்ன பேசுற? போடி, வேலையை பாரு. இல்லக்கா, அம்மா அமங்கலி அதான் சொன்னேன். என்ன என்ன பேசிட்டு இருந்தீங்க இப்போ? அது ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? நீங்க பேசி ஆண்டி கண்டிச்சதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எங்க அம்மா அமங்கலி அவங்க எது செஞ்சாலும் உருப்படாதுன்னு சொல்ல வரீங்களா? தோ பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். ஏதோ ஆண்டி முகத்துக்காக தான் உங்களை விடுறேன். இனி ஒரு வார்த்தை எங்க அம்மா பத்தி தப்பா வந்தது, உங்களுக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. மாப்பிள்ள, என்ன ஆண்டி பேசுறாங்க இவங்க? எங்க அம்மா தான் ஹோமத்தை முன்னாடி நின்று நடத்துவாங்க. என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, இவ புத்தி அவ்வளவுதான் மாப்பிள்ள. நீங்க போங்க, நான் சொல்லிக்கிறேன். அக்கா, எப்படியோ ஒரு வழியா ஊதி விட்டாச்சு. நம்ம திட்டப்படி ஹோமத்துக்கு சுஜாதா போக கூடாது. ஆனா சுஜாதா அங்க கிளம்பிருப்பாளே. சுஜாதா போனா நம்ம திட்டம்லாம் பலிக்காதே. அவ இன்னைக்கு போக மாட்டா. என்னக்கா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சுஜாதா கிட்ட பேசுனீங்களா? நீ வேற, அவகிட்ட பேசுற காரியமா இது? அப்படி பேசினா நம்ம இங்க இருக்க முடியுமா? அப்போ போக மாட்டான்னு உறுதியா சொல்றீங்க? போக மாட்டானா போக மாட்டாதான். ரொம்ப சந்தோஷம்பா, எல்லாம் நல்லபடியா முடியணும். அதெல்லாம் நல்லபடியா முடியுமா? போலாமா? சுஜாதா எங்க? அவர் ரெடியா இருப்பாமா, வாங்க போலாம். தமேந்தி வா. சுஜாதா, சுஜாதா. இதோ வரேங்க. என்ன சுஜாதா, நீ ரெடியா இருப்பேன்னு பார்த்தா நைட்டியோட வர? கணபதி ஹோமத்துக்கு போகணும்ல? சாரி கார்த்திக், நான் வரல. என்ன சொல்ற? இல்ல, குளிச்சிட்டேன் அதான். அதான் குளிச்சிட்டல, அப்புறம் என்ன? டேய் சும்மா இரு. என்ன சுஜாதா, என்ன சொல்ற? இல்ல அத்தை, நான் நாள் கணக்கு போட்டிருந்தேன். என்னமா இதெல்லாம்? டேய், அவளுக்கு பீரியட் டைம்டா, அவ வரக்கூடாது. சரி, நம்ம போலாம் வா. என்ன சுஜாதா? நீங்க போய் நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. அம்மா, நீங்க இவர் கூட போயிட்டு வாங்க. வாங்க ஆண்டி. சரிம்மா, போலாமா? சரி வா போலாம். அக்கா, என்னக்கா இது? நீங்க சொன்னது மாதிரியே நடக்குது. சுஜாதா நான் பெத்த பொண்ணுடி. அவ எப்ப உட்காருவா எந்திரிப்பான்னு எனக்கு தெரியாதா? நாள் பார்த்து தானே கணபதி ஹோமம் பேச்ச போட்டேன். சூப்பர்க்கா. எப்படியோ நீங்க போட்ட திட்டத்துல பாதி ஓகே, மீதியும் ஓகே ஆயிட்டா நீங்க நினைச்சது நடக்கும். நடத்தி காட்டுறேன். அம்மா வாங்கம்மா. வந்துட்டேன் சுஜாதா, முடிச்சிட்டு வரேன். வாங்க வாங்க ஆண்டி. வரேம்மா. ரொம்ப அலர்ட்டா இருங்க, இங்க எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார், நீங்க வாங்க. என்ன விஷயம் சார்? வாங்க, உங்ககிட்ட பேசணும். வாங்க. சரி வாங்க, நீங்களும் வாங்க. என்னடா கூப்பிடுறாரு? தெரியலையா? கொஞ்சம் உட்காருங்க, உட்காருங்க. நேத்து நைட்டு நீங்க தானே பிரச்சனை பண்ணீங்க. நீங்க போயிருங்க சார். உங்களோட பேசுறத பார்த்தா எங்களையும் வெளியே துரத்திடுவாங்க. அண்ணா, கல்யாண பொண்ணு என் தங்கச்சி தான். நேத்து நடந்த எல்லாத்தையும் நீங்க பாத்திருப்பீங்க. உஷா மேடமால பாதிக்கப்பட்ட அந்த ஆபீசர் தான் மாப்பிள்ளையை கொள்றதுக்கு இங்க ஆளுங்களை அனுப்பியிருக்கான். இத சொன்னா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. உஷா மேடம்க்கு என் மேல பல விஷயத்துல கோவம் இருக்கு. அதை நினைச்சு இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. நேத்து நைட்டு கொலைகாரங்க உள்ள வந்து ட்ரை பண்ணி நான் பிடிச்சி அவங்களை அடிச்சிட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா, வெளியே தெரிஞ்சா கலபரம் ஆயிடும் தான் நான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்ப அவங்க இங்கதான் இருப்பாங்க.
அவங்க கொலை பண்ற முடிவோட தான் வந்திருப்பாங்க. நான் உள்ள போலனா சிக்கலாயிடும். கொஞ்சம் மனசு வச்சு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா நான் போட்டுப்பேன். நான் வந்தது யாருக்கும் தெரியாது. என் தங்கச்சி கல்யாணத்தையும் பார்த்துப்பேன். சரி இந்தாங்க. தேங்க்ஸ்ண்ணா. என்ன நீ பண்ணு கேட்டோன்னே குத்துட்ட? இல்ல அவர் சொன்ன விஷயம் உண்மையோ பொய்யோ தங்கச்சி கல்யாணத்தை பார்க்கணுங்கிறாரு. அண்ணா இதுக்கு எவ்வளவு தருவாங்க? 400 ரூபாங்க. ஐயா வேணாங்க, ரூபா எல்லாம் வேணாங்க, வைங்க. இல்ல வைங்க. தெரிஞ்சுட்டு நீங்க உதவுறீங்க, இதை வச்சுக்கோங்க. என்ன சார் நீங்க? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா வேலையை முடிச்சிட்டு தான் போனோம். அதுக்கு இல்லடா, நேத்து ரவி என்ன அனுப்பின ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்க மண்டபத்துல வேற போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் எல்லாம் பேசணும் பாப்போம். சமயம் வந்தா முடிச்சிட வேண்டியதுதான். எல்லாம் கைவசம் இருக்குது. ஒன்னு மிஸ் ஆனா இன்னொன்னு ரெடி. டேய் அங்க பாரு, மாப்பிளைக்கு மேக்கப் போட வந்திருக்கான். டேய் வாடா. அவங்ககிட்ட முன்னாடி நின்னு பேச்சு கொடு. நான் வந்துட்டேன் சார், இங்கே தான் இருக்கேன். சார் நீங்க தான் மாப்பிளைக்கு மேக்கப் போட வந்திருக்கீங்களா? ஆமா, மாப்பிள்ளை ரெடியா இருக்காரா? ரெடியா இருக்கு சார். எப்படியும் ஆள் எழுந்துக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நான் அதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு வரேன். சார் மாப்பிள்ளை ரூம் எங்க இருக்கு சார்? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல திரும்பி மேலே போங்க. தேங்க்ஸ். அப்பா தப்பு பண்ணிட்டீங்க. என்னம்மா அது? இப்படி எல்லாம் நடக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? இல்லப்பா, நேத்து நைட்டு நடந்தது எல்லார்கிட்டயும் சொல்லி அத்தை கிட்ட பேசி அண்ணனை கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கணும். இல்ல ராகினி, பிரகாஷ் சொன்னதுதான். சொல்லியிருந்தா இங்க வீண் பிரச்சனை வந்திருக்கும். அது கூட பரவாயில்ல ஜானகி, ஆனா சம்பந்தியமா நம்பணுமே. மறுபடியும் பிரகாஷ் வந்தா கல்யாணத்தை நிறுத்திடுவேனே சொல்லிட்டாங்க. ஆமா ராகினி, எங்களுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்ப இருக்க நிலைமையில உஷா மேடம் யாரு என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. பயமா இருக்கு அண்ணி. மண்டபத்துக்குள்ள கொலைகாரங்க வந்து அண்ணன் அவங்கள பிடிச்சிருக்காரு. நியாயமா பார்த்தா அண்ணனுக்கு எல்லாரும் நன்றி சொல்லணும். நான் தான் ராத்திரி அவங்ககிட்ட போன்ல பேசிட்டேனம்மா. இல்லப்பா, இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது அண்ணன் தான். இப்ப அவர் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கும் மேல கொலைகாரங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்போ எது நடக்குமோன்னு பயமா இருக்கு. ராகினி, நீ எதுக்கும் பயப்படாத. உன் அண்ணனை மீறி இங்க எதுவும் நடக்காதுமா. எல்லாம் சரிம்மா. ஆனா அண்ணன் என்கிட்ட உன் கல்யாணத்துக்கு வருவேன்னு நம்பிக்கையா சொன்னாரு. இப்ப எப்படி வருவாரு? எப்படி மண்டபத்துக்குள்ள விடுவாங்கன்னே தெரியல. யாருப்பா இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்னப்பா அது கேக்குறாங்க, ஒண்ணும் சொல்லாமே இருக்க? ஹேய், அதான் வந்துட்டல்ல. நேத்து நைட்டே அந்த கொலைகாரங்கள நீ வேற யாருக்கும் தெரியாது பிரகாஷ். அண்ணன் வந்துட்டேன். இனி இங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது. தங்கச்சி கல்யாணத்தை ஒரு அண்ணனா முன்னாடி நின்னு நடத்த வேண்டியவன் நீ. ஆனா இப்போ இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு தலை மறவா. இத நினைக்க நினைக்க நெஞ்சு கொதிக்குதுப்பா. அம்மா விடுங்க, இங்க நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரியும்ல.
அண்ணன் உன் கல்யாணத்துக்கு வருவேன்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? ராகினி, ராகினி, ஆமா நீங்க என்ன பண்றீங்க? அது ராகினிக்கு மிக்கி மவுஸ்னா ரொம்ப இஷ்டம், அதனால நான் தான் வர சொன்னேன். அப்படி ராகினி, நீ என் வீட்டுக்கு வா, இதோட பெரிய மிக்கி மவுஸ் வாங்கி தரேன். மாப்பிள்ள நீங்க ரெடி ஆகலையா? இல்ல அங்கிள், மேக்கப் மேன் வரல, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்த உடனே ரெடி ஆயிடும். சரி. பிரகாஷ் இந்த வேஷத்துல இருக்கான்னு யாருக்கிட்டையும் தப்பி தவறி கூட சொல்லிடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, நீங்க தான் மேக்கப் மேன். ஆமா, ரெடி ஆயிடலாமா? ரெடி ஆயிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படி? நீங்க தானே எப்பவுமே என்ன தோள் மேல தூக்கி வச்சு கொஞ்சுவீங்க. அதுவும் இல்லாம உங்க ஷூவை நான் பார்த்துட்டேன். புத்திசாலி. இங்க பாரு மோனி, நான் இந்த வேஷத்துல இருக்கிறத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சித்தப்பா. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஐ ஜாலி ஜாலி. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கற? குழந்தைக்கு பயம் காட்டிட்டு இருக்கறியா? இல்ல இல்ல, நாங்க விளையாடிட்டு இருக்கோம். என்னதே விளையாடுறீங்களா? அப்பா யோ, என்ன இப்படி நாறுது? குளிச்சியா இல்லையா? உங்க மேல தான் நாறுது, நீங்க குளிச்சீங்களா? என்னைய கேக்குறியா? குத்திபுடியா லூஸ் லூஸ் குட்டி சட்டா. உங்களுக்கு ஒன்றும் ஆகல? கல்யாணத்தை நிறுத்தணும் பாக்குறியா? இப்ப நிறுத்துற கல்யாணத்தை. மேடம், இவன் தான் வசந்த கொலை பண்ண வந்தவன். மேடம், பிரகாஷ் சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. உண்மைதான். ஆமாமா, பிரகாஷ் வரலன்னா அவனை குத்திருப்பாமா. ஐயோ வசந்த், இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகலமா. பிரகாஷ் தான் என்ன காப்பாத்தினாருமா. ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா கூட அவனை குத்திருப்பாமா. ஆமாமா, நேத்து ராத்திரி கூட 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? அப்ப பிரகாஷ் சொன்னதெல்லாம் உண்மைதான் மேடம். நான் எதேச்சியா போன் பேச கீழே போகும்போது பிரகாஷ் 2 பேரோட சண்டை போட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்படியா? மேடம், நான் தான் தெளிவா வந்து சொன்னேனே, ஆனா நீங்க தான் என் மேல இருக்கிற கோவத்துல என்ன நம்பல.
என்ன வசந்த் நீங்க? ஐயோ மேடம், என்ன பண்றீங்க? எங்களை மன்னிச்சிருப்பா. தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிரு. என்ன நீங்க கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுக்கிட்ட? இல்லப்பா. இல்ல பிரகாஷ், நீ இல்லன்னா எங்க பையன் எங்களுக்கு இல்லப்பா. உன்னை புரிஞ்சுக்காம உங்க அப்பா வச்சு உன்னை வெளியே போக சொன்னேப்பா. ஆனா நீ எதையுமே மனசுல வச்சுக்காம. பரவாயில்ல, உங்க குணம் தெரியாம உங்களை எவ்வளவு அவமானப்படுத்திட்டேன். என்ன விடுங்க வசந்த், அதெல்லாம் விடுங்க. யாரோ ஒரு அனுப்புறது சொல்லு. நானா தான் வந்தேன். காலேஜ்ல இவனால பாதிக்கப்பட்ட என் ஃப்ரெண்டோட தம்பி, அதனால இவனை கொல்ல வந்தேன். டேய், உண்மையை சொல்ற. உண்மையை தான் சொல்றேன். உண்மையை தான் சொல்றேன். விடுடா என்ன. டேய் 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 விடுடா. வாய் மூடுங்க. இவன் பண்ண லாஸ்ட் கால்க்கு மறுபடியும் கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. போடுங்க சார். என்னடா முடிச்சிட்டியா? அந்த உஷா அம்மாவன் வசந்த் செத்துட்டானா? இந்த ஜெயிலுக்குள்ள அந்த ஆபீசர் ராம் ஆர்வமா காத்துட்டு இருக்காரு. நேத்து நைட் அனுப்புனவங்க தான் சொதப்பிட்டானுங்க. என்னடா சொல்லு, நீயாச்சும் கரெக்டா முடிச்சிட்டியா? என்னடா முடிச்ச சந்தோஷத்துல அமைதியா இருக்கியா? பாவண்டா அந்த ஆபீசர் ராம. அவரோட பொண்ணு இந்த உஷாவால செத்து போயிட்டா. அவருக்கு வெறி வருமா வராதா? ஏன்டா ஏன் அமைதியா இருக்க? சொல்றா. டேய் காளி பேசுறா. டேய் வாடா போடா. இதான் உன் ஃப்ரெண்டோட தம்பி பாதிக்கப்பட்டதா? பாத்தீங்களா மேடம்? ஜெயிலுக்கு போய் அந்த ராஸ்கல் திருந்தாம எவ்வளவு வன்ம வச்சு வேலை பார்த்திருக்கான். அட்டெம்ப்ட் மர்டருக்காக அந்த ஆபீசர் மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். இனி இவன் எங்க கஸ்டடி மேடம்? உங்க வீட்டு கல்யாணத்துல இவ்வளவு கலாட்டா பண்ணிருக்கான். டேய் வாடா. பிரகாஷ் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன மேடம், வசந்த் யாரு? எங்க வீட்டு மாப்பிள்ளை. ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் பிரகாஷ். இதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரகாஷ். எப்படியோ வசந்த் கொன்னு ஆகலல்ல. பரவாயில்ல, நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிட்ட. எத்தனையோ தப்பு பண்ணாலும் தங்கச்சிக்காக இவ்வளவு பண்ணிருக்கியே. பிரகாஷ் என்ன நல்லது பண்ணாலும் அவனையே குத்த சொல்றேடா. மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் ரெடி ஆயிட்டால? நீங்க வந்ததே லேட்டு. இதுல மாப்பிள்ளை பொண்ணு ரெடியான்னு கேக்குறீங்க. மன்னிச்சிருங்கோ, டிராஃபிக்ல மாட்டின்னுட்டேன். பிரகாஷ், இந்த கல்யாணத்தை நீதான்ப்பா முன்னே இருந்து நடத்த வைக்கணும். மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்ல சத்யா. ஓ சாரி பிரகாஷ், நடந்த சம்பவத்துல நான் டோட்டலா மறந்துட்டேன். உடனே சத்யாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஓகே மேடம். உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. சொல்லுங்க. சத்யா, நான் மண்டபத்துல இருந்து பேசுறேன். என்ன நடந்துச்சுன்னா, நீ உடனே கிளம்பி மண்டபத்துக்கு வா. சரிங்க, வரேன். பிரகாஷ், நீ தங்கச்சிக்கு அண்ணனா மட்டும் இல்லப்பா, உன் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாவும் இருக்கப்பா. சம்பந்தி, உங்க புள்ளைய நம்ம பிரகாஷ நாங்க தப்பா நினைச்சதுக்கும் அவங்க அப்பா வாயாலே வெளியே போக சொன்னதுக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஐயோ மேடம், என்ன சம்பந்தி நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்க மருமகனை நீங்க கோச்சுக்கிட்டீங்க, இதுல என்ன இருக்கு? ராகினி வாம்மா. போம்மா, போய் ரெடியா.
எனக்கா பழைய பேண்ட் செட் கொடுத்து அவமானப்படுத்துறீங்க? இருக்குடி உங்களுக்கு. மேடம் 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 சரியா சொன்னீங்க மேடம். எப்ப எங்க வந்து நிக்கணும்னு என் சகல பிரகாஷுக்கு நல்லாவே தெரியும். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வருவாரு. இப்ப என்ன சொல்ல வர? நீங்க எல்லாம் சோத்து காலஞ்சப்போ பிரகாஷ் காரியத்துல இறங்கி இருக்காருன்னு சொல்ல வரேன். என்னது கப்புன்னு வாய மூடிட்டீங்க. இனிமே மத்தியான சொத்துக்கு தான் வாய திறப்பீங்களா? சகல நீ பெரிய ஆளு பிரகாஷ். ஒத்த ஆளா நின்னு ஒரு கூட்டத்தையே சமாளிச்சிருக்கிற. இன்னும் சொல்ல போடா நீ ஒருத்தன் தான் ஹீரோ. உன் மனசு யாருக்கு வரும்? நீ கெட்டது நினைக்கிறவங்களுக்கும் நல்லதே நினைக்கிற மகா பிரபு. கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களை எல்லாம் நீ கண்டுக்காத ராஜா. நீ செல்லம். சரி சரி போதும் போதும் போதும். சரி சரி போதும். பெரிய ஹீரோயா நீ. சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு ஃபோன் பண்ணிட்டல? ஃபோன் பண்ணமா கிளம்பிட்டாரா? கார்த்திக் அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க தானே? நான் தான் சொன்னேனேமா 25 lakhsக்கு செக் கொடுத்தாங்கன்னு. சரிப்பா. ஹலோ சார். ஆமா சார், அதே ஸ்ட்ரீட் தான். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க. இத பாரு கணேசா, நல்ல காரியம் நடக்கும்போது சகுன தடையா ஏதாவது பண்ணி வச்சிராத. சரோஜா, ஜூஸ் எல்லாம் போட்டு வைங்க. சும்மா வெட்டியா நின்னுகிட்டு இருக்காதீங்க. சரிங்க சின்ன சம்பந்தி. எல்லாம் என் நேரம் இருக்கட்டும். கூடி சீக்கிரம் கொடுக்க கத்திரிச்சு விட்டுறேன். என்னக்கா இது உங்களை வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க? உங்களெல்லாம் கூட வச்சிருந்தா என் நிலைமை இப்படிதான் ஆகும். பட. ஆமா சார் தான் இந்த இடத்துல நம்ம கிட்ட லீஸ்க்கு எடுத்து வரேன். அகிலா சூப்பர் மார்க்கெட்டோட எம்டி. சென்னையில இவருக்கு மொத்தம் 49 பிரான்ச் இருக்கு. நம்ம இடத்துல ஓபன் பண்ண போறது தான் 50வது பிரான்ச். வணக்கங்க. வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷம். எங்க இடத்துல 50வது பிரான்ச்னு கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மேடம், இது சிட்டியில முக்கியமான இடம், பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியா. நானும் ரொம்ப நாளா ஒரு நல்ல இடம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அமைஞ்சது. சரி சார் வாங்க உள்ள போலாம். வாங்க. சரிங்க. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமஹ. யாயாமி மாவாகயாமி. ஓம் மகாகணபதி லட்சுமி கணபதியே நமஹ. ஓம் மனையில யார் உட்காரணுமோ வாங்கோ. அம்மா உட்காருங்கம்மா. நானா? என்னம்மா? இல்ல கார்த்திக், நீயே உட்காரு. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? நீங்க தான் எனக்கு எல்லாமே. போய் உட்காருங்கம்மா. இல்ல கார்த்திக், நீயே உட்காரு. அம்மா நான் எப்படிமா? அக்கா என்னக்கா இது? எதுக்கு ரெண்டு பேரும் யோசிக்கிறீங்க? நீங்களும் உட்காருங்க. கார்த்தி நீயும் உட்காரு. என்னடி சொல்ற? அம்மாவும் புள்ளையும் உட்காருங்க. இதுல என்ன இருக்கு? ஆஹா குட்டையை குழப்பறாளே. ரெண்டு பேரும் உட்காருங்க வாங்க. என்ன சம்பந்தி, இவங்க தான் புரியாம சாஸ்திரம் சம்பிரதாயம் தெரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் ஆண்டி உங்ககிட்ட நான் எப்படி தம்பி? சம்பந்தி பொதுவா தம்பதி சகிதமா தான் பூஜையில உட்காருவாங்க. ஆனா அம்மா பையன் சம்பந்தி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமா தம்பி, சம்பந்தி சொல்றது சரிதான். நீங்களே உட்காருங்க சம்பந்தி. நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க. ஆமாமா உட்காருங்கம்மா. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமஹ.
ஏற்பாடு பண்ணிட்டீங்க கார்த்திக், ரொம்ப சந்தோஷம். இனிமே கடை திறக்க வேண்டிய ஏற்பாட்டை நான் பாத்துக்கிறேன். ஏசாமி, இந்த பழம் தேங்காய் எல்லாமே உங்களுக்கு தானா? எனக்கு தான் சாமி, எனக்கு தான். அப்படியே இந்த தட்சணையும் வாங்கிக்கிங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க. பேஷா நன்னா இருக்கு. எடுத்துங்க, எடுத்து வச்சுங்க. இந்த ஆப்பிள மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. இந்தாங்க சார் கோர்ட் ஆர்டர். நாங்க எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட சொன்னோம் சார், ஆனா நீங்க கேட்கவே இல்லை. இப்ப கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கோம். ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக ஃப்ரண்ட் சைடு 2 அடி இடிக்கணும். என்ன கார்த்திக் இது? சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் கார்பரேஷனுக்கு எங்க இடத்துல இருந்து பின்னாடி 4 அடி இடம் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் ஏத்துக்கிறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. முன்னாடி உங்க இடம் ரூல்ஸ் மீறி 2 அடி தள்ளி இருக்கு. சட்டப்படி இது ஆக்கிரமிப்பு. சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்க செய்ய முடியும். என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆக்கிரமிப்பா அப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா மேடம், அது ரோடு இல்ல. நீங்களே அதை இடிச்சு உங்க லிமிட்ல வச்சிருந்தா நாங்க ஏன் வரப்போறோம்? என்ன கார்த்திக், என்ன நடக்குதுங்க? சாரி சார், ஒரு சின்ன உங்களை நான் ஒரு ஜென்டில்மேன் நினைச்சேன். 2 அடி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி லிமிட்ல இருக்கு, அதை இடிக்கணும்னு கார்பரேஷன் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இதெல்லாம் என்கிட்ட சொன்னீங்களா? இல்ல சார், இது ஒரு மியூச்சுவல் காம்ப்ரமைஸ் தான். மேடம் ப்ளீஸ், எனக்கு எந்த சமாதானமும் வேண்டாம். எவ்வளவு பெரிய ஃப்ராட் இது! அதுலயும் இப்ப இடிக்கணும்னு வந்திருக்காங்க. ஒரு தொழில் தொடங்குற இடத்துல அதுவும் ஆரம்பிக்கிற அன்னைக்கே வில்லங்கம்னா எப்படி? இல்ல, இதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் சார். சும்மா நிறுத்துங்க கார்த்திக், அதான் ஆர்டரே வந்துருச்சு. சால்வ்னா எப்படி? இப்போதைக்கு இவங்களை சமாளிச்சு அனுப்புறது, அப்புறம் இன்னொரு ஆபீசர் மறுபடியும் வருவாரு. இப்படியே எப்ப இந்த பில்டிங் இடிப்பாங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணுமா? நான் இங்க வர்றது தொழில் பண்றதுக்கு, வில்லங்கத்தை சமாளிக்கிறதுக்கு இல்ல. வில்லங்கத்தை மறைச்சு என் தலையில கட்டுறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்பா சார், இவங்களுக்கு கொடுத்த செக்க பேங்க்ல ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். சார் 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 அப்ப நாங்க எங்க வேலையை ஆரம்பிக்கிறோம். டெமாலிஷ் பண்றது 2 வீக்ஸ்ல மார்க் பண்றோம். சத்யா, வா 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 சத்யா. சாரி சத்யா, நீயும் பிரகாஷ் சொன்னதை கொஞ்சம் கூட நான் நம்பாம. சாரி. என்ன மேடம், அதனால என்ன? இவர் மேல இருந்து கோவத்தினால தானே நீங்க நாங்க சொன்னதை நம்பல. இப்போ ஒரு பிரச்சனை இல்ல சத்யா, எல்லாம் முடிஞ்சது. ஜெயில இருக்கிற அந்த ஆபீசர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. உங்க 2 பேர்கிட்ட ரொம்ப ஹாஷா நடந்துக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிரு சத்யா. ஐயோ இருக்கட்டும் சார், ஒருத்தர் புரிஞ்சுக்காம நடந்தது தானே, பரவாயில்ல சார். பிரகாஷ் இல்லைன்னா இந்நேரம் என்னென்னமோ ஐயோ சம்பந்தி, நடந்து. தப்பா எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்களே என்ன மன்னிக்கணும் சம்பந்தி. உங்க புள்ளைய உங்களை வச்சு நான் வெளியே போக சொல்லிட்டேன். என்ன சம்பந்தி இது? மன்னிப்பு என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோமே. ராகினி எங்க மாமா? ரூம்ல தான் இருக்கா. நான் போய் பார்த்துட்டு வரேன். சொல்றா. என்னடா முடிஞ்சதா? நீங்க சொதப்பனதுனால தான் இத்தனை பிரச்சனையும். என்னடா சொல்ற? ஈஸியா முடிக்க வேண்டிய வேலையை நீங்க இழுத்து விட்டு போயிட்டீங்கல்ல. மேக்கப் மேன் மாதிரி மாப்பிளைய போடலான்னு போன காளிய இப்ப போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சு. இங்க பாரு, ரவி என்ன சொல்லியும் இவ்வளவு சொதப்பி இருக்கன்னா நாளைக்கு அவர் நம்மள சும்மா விட மாட்டாரு. அதுவும் இல்லாம கொலை பண்ண சொன்ன ஆபீசரை வச்சு நான் பல வேலை பண்ணணும், அந்த வசந்த முடிச்சு ஆகணும்னாரு. சீரியஸா அவர் சொல்லி இருக்காரா? இப்ப நீ அவனும் மாட்டிட்டான்னு சொல்ற? என்னடா இது? ரவி என்ன கேட்டா என்னடா பதில் சொல்றது? நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திக்கிட்டு எரிவான். என்னடா சொல்ற? எல்லாரும் நம்ம காளிய புடிச்சிட்டோங்கிற திமிர்ல சந்தோஷமா இருந்தாங்க. நான் அந்த நேரம் பார்த்து மண்டபத்துக்குள்ள போய் மாப்பிள்ளை ரூம்ல மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ல கெமிக்கல் கலந்த ஸ்ப்ரே அடிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியா? அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே 10 டிகிரி வெப்பம் இருந்தாலே பத்திக்கிட்டு எரியும்.
மாப்பிள்ள அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு மணமேடையில போய் உட்காருவான். முன்னாடி யாக குண்டம் இருக்கும். சூடு பட்டதும் தீ கப்புன்னு பிடிச்சிக்கும். ஐயோ அம்மானு கத்துவான். தூக்கிக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே அப்படியே ரத்தத்திலையும் கலந்துரும். மாப்பிள்ள போனதான் மிஞ்சும். சூப்பரா வேலை பார்த்திருக்கடா. உங்களெல்லாம் நம்பி அண்ணன் அனுப்புனா இருப்பாரு. எல்லாம் அந்த பிரகாசால தான்டா. இப்போ அவன் ஹீரோ மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் வில்லன் வேலை என்னன்னு. வெயிட் இடுப்புல நிக்கதா மாப்ள. தமிழன்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். மாப்ள ரெடி ஆயிட்டாங்க. சூப்பர். தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க உங்களை தேடி வரோம்.